எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திமுக கூட்டணிக்குள்ளார தேமுதிக வந்திருக்கு. எந்த வகையில சார் டிஎம்கேவுக்கு வேல்யூ ஆடா இருப்பாங்க? இது வந்து ஒரு காஸ்ட்லியஸ்ட் பைங்கிறாங்களே, உங்களுடைய பார்வை என்ன? இந்த தேர்தல் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம 1000 ஓட்டுல 2000 ஓட்டுல கூட வெற்றி தோல்வி நிர்ணயிக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட 2000-3000 வாக்குகள் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை கூட்டிட்டு வந்தா என்ன? இந்த கட்சிக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம்? 6 சீட்டு 7 சீட்டு கொடுக்க போறோம். ஒரு ராஜ்யசபா கேட்குறாங்க, கொடுத்துட்டு அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டா என்னங்கிறது உண்மையிலே ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. சார், அதாவது ஆப்போனண்ட்டுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கக்கூடாது, நமக்கு 1% ஓட்டு கூட சேதாரம் வரக்கூடாதுன்னு சிஎம் நினைக்கிறாரா சார்? நிச்சயம். பெண்களினுடைய வாக்குகள் கவர வேண்டும் அப்படின்னு நினைக்கிற திமுகவுக்கு, திமுக கட்சிக்கு கனிமொழி அவர்கள் இருக்கிறார்கள், கூட்டணிக்கு பிரேமலதா அவர்கள். அப்படிதான் இதை நீங்க பார்க்க. அது ஒரு வேல்யூ அடிஷன் தான். தேமுதிக வந்ததுனால நீங்க காங்கிரஸை வெளியில அனுப்பிச்சிடலாங்கிற பேச்செல்லாம் நான் ஏத்துக்கவே இல்லை. அதெல்லாம் காங்கிரஸை வெளியில அனுப்புற எண்ணம் திமுகவுக்கே கிடையாது. வெளியில போற எண்ணம் காங்கிரஸுக்கும் கிடையாது. காங்கிரஸ் எவ்வளவு சீட் கிடைக்க வாய்ப்பு? எனக்கு தெரிஞ்சு அவங்க 25 லாஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறாங்க. அதில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணுமா வேணாமான்னு திமுகவில் ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்கு. வேண்டாங்கிறாங்க ஒரு செக்ஷனு, வேணுங்கிறாங்க. பட் சிஎம் தான் டிசைட் பண்ணுவார். அவரு ஓகே, அவங்க இவ்வளோ கேட்டுட்டாங்க, கொடுக்கலாங்கிற மனநிலை இருக்கிற மாதிரி எனக்கு தகவல். மார்ச் 8 திமுக மாநாட்டில் ராகுல் காந்தி எதிர்பார்க்கலாம். செக்குலர் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸோடைய கூட்டணி கட்சியினுடைய கூட்டமாக இருந்தால் நீங்கள் ராகுல் காந்தி எதிர்பார்க்கலாமான்னா நிச்சயமாக கூட்டணி அதுக்குள்ளே சைன் ஆகிடுச்சுன்னா எதிர்பார்க்கலாம். வேலை அவங்க எல்லா கூட்டணி தலைவர்களோடு அன்னைக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா கூப்பிடலாம். கூப்பிட்டா நிச்சயமாக ராகுல் காந்தி வரணும். விஜய், சசிகலா, ஓபிஎஸ், அதே போல நம்ம பெரியவர் ராமதாஸ், பண்ருட்டி ராமச்சந்திரன், இவங்க எல்லாரும் இணைய வாய்ப்பு இருக்கா? இவங்க எல்லாம் விஜயோட இணைஞ்சாங்கன்னா அது விஜய்க்கு நெகட்டிவ் இமேஜ், விஜய்க்கு பாசிட்டிவ் இமேஜ் கிடையாது. காங்கிரஸ் போச்சுன்னா விஜய்க்கு பாசிட்டிவ் இமேஜ். இப்போ நீங்கள் சொன்ன யாருமே ஒரு பாசிட்டிவ் இமேஜான ஆட்கள் கிடையாது. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பெங்களூரு இருந்து வெளிவரும் டெக்கான் ஹெரால்ட் ஆங்கில ஏட்டின் அசிஸ்டன்ட் எடிட்டர் திருமிகு சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தாமரை. திமுக கூட்டணிக்குள்ளார தேமுதிக வந்திருக்கு. பெரும்பான்மையான ஊடகங்களுடைய தலைப்புச் செய்தியே பயம் நழுவி பாய விழுந்தது அப்படிங்கிற டோன்ல தான் அவங்களுடைய தலைப்புச் செய்தியை எழுதியிருக்காங்க. தேமுதிக அவங்க ஓட் பர்சன்ட்டை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. 2 சைடுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக டிஎம்கே கூட்டணிக்கு வந்திருக்காங்க. எந்த வகையில் சார் டிஎம்கேவுக்கு வேல்யூ ஆடா இருப்பாங்க? இது ஒரு காஸ்ட்லியஸ்ட் பைங்கிறாங்களே, உங்களுடைய பார்வை என்ன? டிஎம்கே கூட்டணிக்கு ஒரு மாரல் பூஸ்டர், ஒரு வேல்யூ அடிஷன். இந்த காஸ்ட்லியஸ்ட் பை விஷயத்துக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. அது நம்ம வெளிப்படையாக பேசவும் முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாமல் நாம் இஷ்டத்துக்கும் பேசுகிறது நான் விரும்பலை. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தொண்டர்கள் பலம் மிக்க ஒரு கட்சியாக உருவெடுத்தது. ஆமாம், கிட்டத்தட்ட 20 வருடங்களில் அந்த கட்சி 10% ஓட் ஷேர்லேருந்து 0.5% ஆர் 1% ஓட் ஷேருக்கு ட்விண்டில் ஆகி வந்திருக்கு. பெரும் சாதனைகளை எல்லாம் படைத்த கட்சி இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் இருக்குது. ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தேமுதிக. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் தேமுதிகவினுடைய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாம் பேசுகிற நேரத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய இமேஜ், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த கட்சிக்கு தலைமை ஏற்று நடத்துவது. நீங்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மேலே நீங்கள் என்ன விமர்சனங்களை வேணாலும் வைக்கலாம். ஆனால் அவங்க போய் ஒரு மேடையில் பேசும்போது அவர்களுக்காக ஒரு கூட்டம் கொடுக்குறது. பெருமளவில் தேமுதிகவினுடைய கடலூர் மாநாட்டுக்கு கட்சி பெருமளவில் செலவழிக்கல. அவங்களா தான் வந்தாங்க. வரும்பொழுது அங்கே அவங்க பேச்சை கேட்பதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மேடை பேச்சை பொறுத்தவரையில் பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப கார்டடாக இருப்பாங்க. மகன் அவர் விஜயபிரபாகரன் கூட ஒரு சில நேரங்களில் வார்த்தைகளை தவற விடுவார். ஆனால் மேடையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப என்ன சொல்கிறீங்கன்னா ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஸ்பீச் பேசுவாங்க. ப்ரெஸ் மீட்டில் வார்த்தையை விடுவாங்களே, இல்லை ப்ரெஸ் மீட்டில் விடுவாங்க. அதனால தான் நான் சொன்னேன், மேடையில் அவங்களுடைய பேச்சு ரொம்ப மெஷர்டாக இருக்கும். வார்த்தைகளை ரொம்ப
அளந்துதான் பேசுவாங்க. அளந்து பேசுவாங்க. ரெஸ்பான்ஸ் எல்லாமே கார்டடாக இருக்கும். Okay. இன்னொன்று ஒரு ஃபயர் பிராண்டாக பேசுவாங்க. எஸ், அது வந்து அவங்களுக்கு ப்ளஸ்ஸு. தேமுதிகவுக்கு ஓட் பேங்கை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 34,000 பூத்தில் வந்து ஆட்களை ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஏஜென்ட்ஸ் பிஜேபிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பூத் ஏஜென்ட்ஸ் வந்து தேமுதிக வச்சிருக்காங்க. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. காங்கிரஸை விட அதிகமாக வச்சுருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். ஓகே, காங்கிரஸ்க்கு 4% ஓட்டு இருந்தாலும் கூட அவங்க கிட்டத்தட்ட 25,000-26,000 பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் தான் இருக்காங்க. ஒரு 1% ஓட்டு மட்டுமே வச்சிருக்கிற ஒரு கட்சிக்கு 34,000 பேர் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. இது வந்து இப்போ கிடைத்திருக்கக்கூடிய டேட்டா, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டா. இது வந்து பழைய டேட்டா இல்லை. எஸ், ஸோ 4th largest பார்ட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் காங்கிரஸுக்கும் மேலே இருக்காங்க ஒரு படி. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். இன்னொரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரேமலதா அவர்களுடைய கேம்பெயினிங் ஸ்கில்ஸ். மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் தேமுதிக வந்து திமுக கூட்டணியில் வந்ததே கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு டைம் வராங்க. இன்னொன்று, திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, திமுகவை வந்து என்ன சொல்கிறது வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் செய்த ஒரு கட்சி. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சரி, திரு விஜயகாந்த் அவர்களும் சரி. ஸோ கேடர்ஸ், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கேடர்ஸு இதை ஏற்றுப்பாங்களா, அந்த ஓட்டர்ஸ் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்குது. அந்த கேள்வி நீங்கள் கேட்டே ஆகணும். ஏன்னா பாமக வந்து ஒரு காலத்தில் அதிமுகவை பயங்கரமாக திட்டிக்கிட்டு அவங்க கூட்டணியில் போகும்போது இந்த கேள்வியை கேட்கணும். ஸோ தேமுதிகவுக்கும் அந்த கேள்வியை கேட்க தான் வேணும். இப்போ டிஎம்கே ஏன் தேமுதிக வேணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அந்த அலையன்ஸை யுனைட்டடாக மட்டும் வச்சுக்காம நாங்கள் வந்து ரொம்ப இன்க்ளூசிவாக இருக்கிறோம், புது ஆட்களையும் நாங்கள் சேர்க்குறோம். அது வந்து எங்களோட பயத்தின் வெளிப்பாடு கிடையாது. எங்களினுடைய அந்த கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணியோட ஸ்ட்ரென்த்தினுடைய வெளிப்பாட்டில் தான் இன்னும் கொஞ்சம் ஆட்களை நாங்கள் கூப்பிடுறோம். எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணிங்கிறதுனால தான் நிறைய பேர் எங்கள் கூட்டணியில் வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க. அதனால் நாங்கள் தேமுதிகவை அழைச்சோம், தேமுதிக வராங்க அப்படிங்கிறது ஒரு மெசேஜ். 2வது என்னென்னா, தேமுதிகவுக்கு நீங்கள் 1% வாக்குங்கிறத நம்ம என்டையர் ஸ்டேட்டில் பார்க்குறோம். பட் ஒரு தொகுதி, இப்போ என்னுடைய சொந்த தொகுதி திருத்தணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே வந்து தேமுதிகவுக்கு வந்து 3,000 வாக்குகள் நிச்சயமாக இருக்கும். எஸ், 3,000 ஓட்ஸ் உங்கள் கண்டிப்பாக போடுவோம். மினிமம், நான் சொல்கிறது மினிமம். அது 5,000 ஆகலாம், 6,000 ஆகலாம், இல்லை 3,000 நிற்கலாம். ஆனால் 3,000க்கு கீழே அவங்களுடைய வாக்குகள் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மினிமம் 3,000 ஓட்ஸ் எங்கள் தொகுதியில் வச்சுருக்கோம். மினிமம் இருக்காங்க. அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காக வந்த ஓட்ஸும் இருக்குது. பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜயகாந்த் அவர்களுடைய சமூகமான நாயக்கர் நாயுடு சமூகத்தினுடைய வாக்குகளும் அதில் இருக்கு. ஸோ அந்த சமூகத்தினர் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு வாக்குகள் நிச்சயமாக இருக்குது. ஓகே, ஏன்னா அதுக்காக அவங்க சமூகத்துக்காக வாக்களிக்கிறாங்கிறது இல்லை, அந்த சமூகத்தில் பெருமளவுக்கு ஒரு ஆப்போசிஷன் லீடராக வரக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது விஜயகாந்த். எஸ், அதனால் வர ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு ப்ளஸ்ஸும் டிஎம்கே பார்க்குறாங்க. இன்னொன்று, தென் மாவட்டத்தில் அமமுகவினுடைய வருகை, நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குல்ல, அந்த லாஸஸை ஆஃப்செட் பண்ணோன்னா தேமுதிக இருக்கும் பொழுது அந்த லாஸஸ் ஆஃப்செட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் விருதுநகரில் பார்த்தீங்கன்னா விஜயபிரபாகரன் வந்து அவ்வளோ டஃப் ஃபைட் கொடுக்குறாரு. 5,000 ஓட்டில் தோக்குறாரு. இந்த மாதிரி ஒரு எலெக்ஷனில் அவ்வளோ டஃப் ஃபைட் கொடுக்கும் பொழுது அவருக்கு வந்து அந்த ஃபேஸ் வேல்யூ, விஜயபிரபாகரன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அவர் வந்து ஒரு 27, 28 வயசு இல்லை 30 வயசு பையனாக தெரியலாம். ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் விஜயகாந்தனுடைய பையன், அவ்வளோதான். அந்த ஒரு இமேஜ் வந்து விஜய் பிரபாகரனுக்கு இருக்கு. இருந்ததுனால தான் அவரால் மாணிக் தாக்கூருக்கு அவ்வளோ பெரிய டஃப் ஃபைட் கொடுக்க முடிஞ்சு. ஸோ இவர் ஒரு கேம்பெயின் மெட்டீரியலாக யூஸ் பண்ணலாம். பிரேமலதா அவர்களை கேம்பெயினுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து பெண்களினுடைய வாக்குகள் கவர வேண்டும் அப்படின்னு நினைக்கிற திமுகவுக்கு, திமுக கட்சிக்கு கனிமொழி அவர்கள் இருக்கிறார்கள், கூட்டணிக்கு பிரேமலதா அவர்கள், அப்படிதான் இதை நீங்க பார்க்க. அது வந்து ஒரு வேல்யூ அடிஷன் தான். தேமுதிக வந்ததுனால நீங்க காங்கிரஸை வெளியில அனுப்பிச்சிடலாங்கிற பேச்செல்லாம் நான் ஏத்துக்கவே இல்லை. அதெல்லாம் காங்கிரஸை வெளில அனுப்புற எண்ணம் திமுகவுக்கே கிடையாது, வெளியில போற எண்ணம் காங்கிரஸுக்கும் கிடையாது. அதுதான் உண்மை. அது முதலமைச்சருக்கும் தெரியும், காங்கிரஸ்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஒரு முதலமைச்சர் அரசியல் தெரிஞ்சதுனால தாங்க இந்த தேர்தல் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டமாக இருக்கோ இல்லையோ, கஷ்டமாக இருக்குங்கிற ஒரு பார்வை எல்லார்கிட்டையும் வந்துருச்சு. அப்போ நம்ம வந்து 1000 ஓட்டில் 2000 ஓட்டில் கூட வெற்றி தோல்வி நிர்ணயிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தொகுதிக்கு ஒரு
நீங்கள் 234 கூட வேணாம், நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட 2000-3000 வாக்குகள் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை கூட்டிகிட்டு வந்தால் என்ன? இந்த கட்சிக்கு நாம் என்ன கொடுக்க போகிறோம்? 6 சீட்டு 7 சீட்டு கொடுக்க போகிறோம். ஒரு ராஜ்யசபா கேட்குறாங்க, கொடுத்துட்டு அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டா என்னங்கிறது வந்து உண்மையிலே வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. சார், அதாவது ஆப்போனண்ட்டுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கக்கூடாது, நமக்கு 1% ஓட்டு கூட சேதாரம் வரக்கூடாதுன்னு சிஎம் நினைக்கிறாரா சார்? நிச்சயமா. தேமுதிக இங்கே வந்ததுனால திமுகவுக்கும் பலன். அது அதிமுக கூட்டணிக்கு ஒரு பெர்செப்ஷன் பேட்டில் ஒரு ஸ்லைடையும் கொடுத்துருக்குல்ல. எஸ், உங்களால் வந்து கூட்டணி ஏற்கனவே வச்சிருந்த கூட்டணியை உங்களால் வந்து அப்படியே வச்சுக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மனசுல இவங்க விதைக்கிறாங்கல்ல. ஆனா உங்க கூட்டணியில இருந்த ஒரு கட்சியை நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம், எங்க கூட்டணி இல்ல, நாங்க இன்னும் ஸ்ட்ராங் பண்றோமே தவிர எங்க கூட்டணி வீக் ஆகல அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இருக்குல்ல. ஓகே சார், குறிப்பாக தேமுதிக உள்ள வந்ததன் காரணமாக கூட்டணி கட்சிகள் அதை வந்து அவங்க வந்து ஒரு பெரிய பாரமா கூட நினைக்கலையே சார். அது வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்களே. மாட்டாங்க. அதுதான் தாமரை, அதுதான் அந்த அலையன்ஸோட பிளஸ்ஸே அதுதான். ஓகே, திமுக கூட்டணியினுடைய ப்ளஸ் என்னன்னா அந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கன்வர்ஜென்ஸ் ஆஃப் வியூஸ். அதுதான் அந்த அலையன்ஸுக்கு 3 தேர்தலில் வந்து பெரும் வெற்றியை தேடி கொடுத்துருக்கிறது. அதனால தான் இந்த அலையன்ஸை விட்டு போவேனான்னு காங்கிரஸ்ல இருந்தும் குரல்கள் எழுகிறது. எவ்வளவு பிரச்சனைகள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் இந்த அலையன்ஸ் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போயாச்சு. இந்த அலையன்ஸ்க்குன்னு ஒரு பேர் இருக்கு, இந்த அலையன்ஸ் கிட்ட ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு, ஒரு மேத் இருக்கு, எல்லாமே இந்த அலையன்ஸ்க்கு செட் ஆகுதுன்னும் போது இந்த அலையன்ஸை ஷியர் நம்பர்ஸை வச்சு நாம் ஏன் வெளியில் போகணுங்கிறது தான் காங்கிரஸில் எழக்கூடிய கேள்வி. 25 சீட்டுங்கிறத 30 கேட்டு வாங்குங்க. அவங்க 28 கொடுத்தா 2 கன்வின்ஸ் பண்ணுங்க, திமுகவை கன்வின்ஸ் பண்ணுங்க. உங்களால் முடியாதா? கன்வின்ஸ் பண்ணுங்க. யாரை வந்து திமுக கிட்ட கேட்கும் பொழுது காங்கிரஸில் யார் சொன்னால் திமுக வந்து மறுப்பு சொல்லாமல் கொடுப்பாங்களோ அவங்கள பேச வைங்க. சோனியா காந்தி ட்ரம்ப் கார்டு. காங்கிரஸ் கிட்ட இருக்கக்கூடிய ட்ரம்ப் கார்டு ராகுல் காந்தி கிடையாது, சோனியா காந்தி தான். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோடைய ட்ரம்ப் கார்டு வந்து சோனியா காந்தி மட்டும்தான். சோனியா காந்தி அவர்கள் வந்து இந்த கூட்டணியை கட்டமைத்தவர் அவர் தான். 2004 மன்மோகன் சிங்கை அனுப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு இந்த கூட்டணியை கட்டமைத்தவர் சோனியா காந்தி. அந்த கூட்டணி உடையறத அவர் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாருன்னு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பி. சிதம்பரம் போன்ற தலைவர்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் தான் சோனியா அவர்களிடமும் கர்கே அவர்களிடம் சொல்லி இந்த பிரச்சனையை சுமூகமா முடிங்கன்னு சொன்னது. இப்போ தேமுதிகவுக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் சிக்கல் இருக்கும், நம்ம ஏற்கனவே பேசி. ஆமா, நீங்களே சொல்லியிருந்தீங்க காங்கிரஸ் இருக்கிறதுக்கு தேமுதிக வரமாட்டாங்க. வர்றதுல சிக்கல் இருக்கும், வரமாட்டாங்கன்னு சொல்றது நம்மளால முடியாது. சிக்கல் இருக்குன்னு சொன்னீங்க. சிக்கல் இன்னமும் இருக்கு. ஆனா முதலமைச்சர் வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. இப்ப பாருங்க, காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதிகளில் கூட ஒரு சில இடங்கள்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை காங்கிரஸே கேட்பாங்க, நீங்க வந்து கேம்பெயின் பண்ணுங்க. ஸோ அப்போ விடுதலை சிறுத்தைகள் எந்த கட்சியும் அவங்களுக்கு அப்ஜெக்ட் பண்ணல. ஏன்னா 1% வச்சிருக்கிற கட்சி கூட வேல்யூ அடிஷன். இந்த மாதிரி ஒரு டைட் எலெக்ஷன்ல எவ்வளவு பேர் வராங்களோ அவ்வளவு பேர் நமக்கு நல்லது அப்படின்னும் போது இன்னைக்கு மாணிக் தாகூர் வந்து தேமுதிக கிட்ட குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மாணிக் தாகூர் அவர்கள் கூட இன்னைக்கு என்ன சொல்றாரு? வரவேற்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர் வரவேற்றார், நானும் வரவேற்கிறேன். ஸோ அப்போ இந்த அலையன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா புரியுது. தேமுதிக வர்றது நல்லது. எவ்வளவு கட்சி வந்தாலும் இவங்களுக்கு என்னன்னா தாமரை, அலையன்ஸ் பார்ட்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அஷூரன்ஸ் ஏற்கனவே இருக்கு. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை குறைக்க மாட்டோம். திமுக உத்தரவாதம் கொடுத்துருக்காங்களா சார்? நிச்சயமா கொடுத்துருக்காங்க. கொடுக்கலனாலும் இவங்களுக்கு தெரியும் சிஎம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா 2019 இங்க கொடுத்த சீட்டே தான் இப்பயும் கொடுத்துருக்காங்க, லோக்சபால கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பிரச்சனை, இங்க வந்து பெரிய பிளஸ் இவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎம் தான், டிஎம்கே கிடையாது. நீங்க டிஎம்கேவோட செகண்ட் ரங் லீடர்ஷிப் கிட்ட விட்டீங்கன்னா எல்லாருக்கும் சீட்டை குறைப்பாங்க. ஆமா, ஆனா சிஎம் வந்து தெளிவா இருக்கிறார். இந்த கூட்டணி அவர் சொல்றதே என்ன சொல்றாரு? இது கொள்கை கூட்டணிங்கிறார். கொள்கை கூட்டணின்னு நீங்க இப்போ தேமுதிக வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது, அதுவும் இருக்கு. பட் இவங்க என்னன்னா அந்த பர்சனல் இமேஜ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டரை வச்சு தானே இவங்க எலெக்ஷனுக்கே இந்த முறை போறாங்க. பிராண்ட் ஸ்டாலின்ங்கிற ஒரு இமேஜை பில்ட் பண்ணி தான் போறாங்க, அப்படிதான் போறாங்க. ஸோ அதனால அவர் வந்து ஓகே நம்ம வந்து கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கொடுக்கலாம். 127 தொகுதிகளில் மட்டுமே திமுக நின்ன காலமெல்லாம் இருக்கு. இப்போ இவங்க 160, 165க்கு கம்மியாக நிற்க மாட்டாங்க தேமுதிக வந்தாலும் கூட. 165 இஸ் a குட் நம்பர்.
ஸோ அதனால இவங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னா நம்ம சீட்டை குறைக்க மாட்டாரு சிஎம், அவருடைய கோட்டாலேருந்து தான் எடுத்து கொடுக்க போறாருன்னொடனே வரட்டும், நல்லது தானே. ஓகே, இப்போ காங்கிரஸ்க்கு கூட அவங்க நிற்கிற தொகுதிகளில் தேமுதிகவுக்கு 2000 ஓட்டு ஒரு தொகுதியில் இருந்தால் நல்லது தானேங்க. நிச்சயமா அது ஒன்றும் கெடுதல் கிடையாதுல்ல. ஸோ அலையன்ஸ் அப்படி தான் இருக்கும், பாலிடிக்ஸ் அப்படி தான் இருக்கும். சார். அது மட்டும் இல்லாமல் தேமுதிக உள்ள வந்தது காங்கிரஸ்க்கு ஒரு செக் வைக்கிற ஒரு கேம்னு வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்களே, அதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு விதத்தில் செக்கு. பட் அவர் செக் வைக்கிறதுக்கு முன்னாலே காங்கிரஸில் வந்து அலையன்ஸில் எந்த சிக்கலும் இல்லைங்கிற மாதிரி அஷூரன்ஸும் வந்துருச்சு. ஓகே, அதனால் அது பெரிய செக்காக அவங்களே பார்க்கல. ஓகே, சரி, இன்னொன்று, காங்கிரஸையும் தேமுதிகவையும் நீங்கள் டைரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது தாமரை. காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ஓட் ஷேர், ஓட் பர்சன்டேஜ் ப்ளஸ் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய அந்த இமேஜ் வேல்யூ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு இமேஜ் வரும்பொழுது காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் செஞ்சுரி ஓல்டு கட்சி. எஸ், அந்த கட்சிக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் வேறு. அந்த கட்சிக்கு வந்து காந்தி ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு பெரும் ஒரு மேக்னெட் இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த மேக்னெட்டுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அது டிஎம்கேக்கு வேல்யூ அடிஷன். ஓகே, செக்குலர் ஃபோர்ஸஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் ப்ளஸ் மைனாரிட்டிஸ் ப்ளஸ் தலித்ஸ், ஓபிசிஸ், இவங்க எல்லாருமே வந்து திமுகவை பெருமளவில் நம்புறதுக்கு காரணமும் காங்கிரஸ். காங்கிரஸ் ஒரு மல்டிப்ளையிங் ஃபேக்டர் இல்ல சார். திமுகவை அவங்க நம்புறதே காங்கிரஸ்னால சொல்லல, திமுகவை மேலும் நம்புவதற்கு திமுக மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓ, காங்கிரஸ் இருக்கிறாங்க, அப்போ பிரச்சனை இல்லை, நாம வந்து இந்த கூட்டணியை நம்பி ஓட்டு போடலாம். நிறைய பேர் நம்பி ஓட்டு போடுறதுக்கு வந்து ஒரு ஓட் மல்டிப்ளையர், ஒரு மல்டிப்ளைங் ஃபேக்டராக காங்கிரஸ் வந்து இந்த அலையன்ஸில் இருக்குது. ராகுல் காந்தின்னு ஒரு இமேஜ் கொண்டு வராங்க. சோனியா காந்தி கேம்பெயின் பண்ணுறதுல அவங்க வந்து கேம்பெயின் பண்ணால் அது ஒரு ப்ளஸ் டிஎம்கேக்கு. ஸோ கர்கே போன்றவர்கள் இங்கே வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஃபேஸ் வேல்யூ இருக்காது, ஆனால் அவங்க வரக்கூடிய சமூகம், இந்த சமூகத்திலிருந்து கர்கே அவர்கள் வந்து ஒரு தலித்தாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு கேம்பெயின் ரேலி அட்டன் பண்ணாருன்னா இந்த சமூகத்தினுடைய வாக்குகள் கன்சாலிடேட் ஆகும், ஒரு நம்பிக்கை வரும், ஒரு கிரெடிபிலிட்டி வரும். ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு காங்கிரஸ்க்கு. அந்த கிரெடிபிலிட்டிக்காக தான் டிஎம்கே வந்து அவங்கள வந்து அவங்க போகக்கூடாது, வெளியில என்ன வேணாலும் பேசலாம், நீங்க போஸ்டரிங் பண்ணலாம். ஆனால் டிஎம்கேக்கு தெரியும் காங்கிரஸோட கிரெடிபிலிட்டி என்ன, காங்கிரஸோடைய ஓட் மல்டிப்ளையிங் ஃபேக்டர் என்னங்கிறது டிஎம்கேக்கு தெரியும். ஓகே, ஏன்னா இப்படி தான் 2016 வந்து அவங்க வந்து எல்லாரையும் மக்கள் நல கூட்டணின்னு இவங்களை எல்லாரையும் விசிகே லெஃப்ட் எல்லாம் அவங்க வந்து கேட்கும்போது கூட இல்லை எங்களாலேயே ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கசப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் திமுகவுக்கு இருக்குது. ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக டிஎம்கே இருந்துருச்சு. அந்த தப்பை மீண்டும் செய்ய மாட்டாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்லேருந்து கற்றுக்கக்கூடிய பாடங்கள் எப்போவுமே உங்களுக்கு நிற்கும். ஓகே, சிஎம் ஏன் அதை வந்து ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னா 2016 அவருக்கு மிஸ் ஆயிடுச்சுங்க. 1.5% ஓட்டில் தோத்தாங்க. 1%, 1.25% ஓட்டில் தோத்தாங்க. கிட்டத்தட்ட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் டிஃபரன்ஸே 36-38 தான். 99 இடங்கள் அப்போ திமுக ஜெயிச்சிருந்தாங்க. அதனால அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் அந்த ஓட்டோட வேல்யூ என்னன்னு. ஏன்னா அது ஒரு 5 வருஷம் இவங்க ஆப்போசிஷன்ல உட்கார வச்சுது அந்த 1.5% ஓட்டு. 1.5% ஓட்டு. ஸோ தே நோ தட் வேல்யூ. ஓகே சார். சார், குறிப்பாக தாவேகா வந்து காங்கிரஸ் இப்போ வரைக்கும் நம்ம கூட வந்துருங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுது சார். அது உணர முடியுது அவங்களால? காங்கிரஸ் நம்ம கூட வந்துருவாங்க. அவங்க 1.5 வருஷமா அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. 1.5 வருஷமா அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் தாவேகாவுக்கும் தெரியும் காங்கிரஸ் வராது. ஓகே, பட் அது பெர்செப்ஷன் பில்டிங் தானே தாமரை. வந்துரும் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு பெர்செப்ஷன் பில்டிங் தானே. காங்கிரஸ் எங்களோட வந்துரும் வரலன்னா வராத அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, காங்கிரஸும் போய் திமுகவினுடைய மிரட்டலுக்கு அடிபணிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து தனியாக போகிறோம். ஸோ அதை ஒன்றும் பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கட்சிகளும் பண்ணுறதான். தாவேக்கா ஒன்றும் புதுசாக யுனீக்காக ஒன்றும் பண்ணிடல அவங்க. ஓகே சார். சீட் ஷேரிங் எப்படி சார் போக வாய்ப்பு இருக்குது? லாஸ்ட் டைம் கொடுத்த சீட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிஎம் குறைக்க மாட்டாருன்னு சொல்கிறீங்க. இன்க்ரீஸ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கா சார் காங்கிரஸ்க்கோ விசிகாவுக்கோ? விசிகேவுக்கு நிச்சயமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த மனநிலையில் முதல்வர் இருப்பதாக எனக்கு தகவல். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒர்க் வந்து உண்மையிலே டிஎம்கே வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க தாமரை. அவங்களால வந்து ஒரு பணம் கொடுக்காம தொண்டர்களை கூட்ட முடியும். எஸ், திருமாவளவன் வந்து திருச்சியில் ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார் என்றால் அவருடைய அந்த சொந்த இமேஜ்க்காக நிறைய பேர் வராங்க. வராங்க. எஸ், ஆமாம்.
நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அவங்க வீட்டில் அவங்க பொங்க வச்சு சோறு கட்டிட்டு கொண்டு வராங்க. ஸோ அதை காங்கிரஸ் தலைவர்களே சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எங்களால் கூட்ட முடியாது. திருமாவளவன் அப்படிங்கிற அந்த ஒற்றை நபரால் மட்டும்தான் கூட்ட முடியும். நீங்கள் திருமாவளவன் அவர்களை வந்து எவ்வளோ வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். அவர் வந்து திமுக கிட்ட போயிட்டு அவர் வந்து என்னது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குங்கிறத அடகு வச்சுட்டாரு, என்னென்னமோ பேசுகிறாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பெரும் நம்பிக்கைங்க, அதெல்லாம் அந்த மக்கள் மட்டும் இல்லை, நிறைய மாற்று சமுதாயத்தினர் கூட, ஓபிசி மக்கள் கூட திருமாவளவன் அவர்களை வந்து தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள். இது உண்மை, இதை யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து 4 கான்ஸ்டிடுவன்சியில் போன முறை ஜெயிச்சாங்க. 2 கான்ஸ்டிடுவன்சி கான்ஸ்டிடுவன்சி, திருப்போரூர் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 year டாமினேட்டட் கான்ஸ்டிடுவன்சி. அங்கே பிஎம்கேவை தோக்கடிச்சாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு நினைவு சரியா இருந்தா. எஸ்எஸ் பாலாஜி அதெல்லாம் அவர் ஒரு 1 year, அவர் வந்து இல்லைங்க, அவர் ஒரு 1 yearங்கிறது ஓகே. அவருடைய தலைவர் யாரு? திருமா. அவ்வளவுதான். ஒரு 1 year மக்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு 1 yearக்கு வாக்களிக்கிறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வந்து தலைவர் அப்படிங்கிற இடத்துல திருமாவளவன் ஓகே. ஏன்னா எதிர்த்து போட்டியிட்டது வந்து ஒரு 1 yearஐ தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு 1 year கட்சியினுடைய 1 year வேட்பாளர். எஸ். அப்போ வந்து மக்களுக்கு வந்து தெளிவாக புரியுது. நாகப்பட்டினத்தில் ஆளுஷா ஷானவாஸ். அதுதான். ஸோ அதனால தான் அந்த விமர்சனங்கள்லாம் நான் பெரிதாக திருமா அவர்கள் மீது ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுங்க. எல்லா கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. ஆட்சியில் பங்குனா எந்த கட்சி தான் வேணான்னு சொல்லும்? எந்த கட்சியும் சொல்லாதுங்க. ஆனால் இப்போ அவங்க ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அது வந்து ஏடிஎம்கே ஏன் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு பற்றி பேசவே மறுக்கிறாங்க? ஏன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு 2 திராவிட கட்சியுமே நினைக்கிறாங்க. இப்போ ஏன் நயினார் நாகேந்திரன் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்குறாரு ஏடிஎம்கேக்கு? இல்லைங்க, நாங்கள் கூட்டணியில் பங்கே கேட்க மாட்டோம். ஏன்னா அது அவங்களையும் கடிக்கும், அவங்களுக்கும் அது பிரச்சனையாக வரும். அதனால தான் திராவிட கட்சிகள் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது தப்பா தவறு ரைட்டான்னு பேசலாம், அது நியாயமா அநியாயமான்னு பேசலாம். ஆனால் அந்த ஸ்டாண்டை எடுக்கவே கூடாது அப்படின்றது வந்து அது அந்தந்த கட்சியினுடைய முடிவு இல்லை. அதை எப்படி காங்கிரஸுக்கு வந்து அதை வேணும்னு கேட்குற அதிகாரம் இருக்குன்னா அதை வேணான்னு சொல்ற அதிகாரம் திருமாவளவன் அவர்களுக்கும் இருக்குல்ல. அப்ப காங்கிரஸுக்கு மட்டும் அதிகாரம் இருக்கு, திருமாவளவன் அவர்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதுதான் இங்க கேள்வி. சார், காங்கிரஸும் ராஜ்யசபா ஒன்று கேட்பதாக தகவல் தேமுதிகவுக்கு கொடுத்துட்டாங்க. எப்படி சார் இருக்கிறதே ஒரு 4 ராஜ்யசபா இல்லை, ராஜ்யசபா சீட் வந்து எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓகே, ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் வர்றதுல கொடுக்கலான்னு கூட சொல்லுவாங்க. பட் தேமுதிகக்கு இந்த முறை கொடுத்துருவாங்க. காங்கிரஸ் எவ்வளோ சார் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு அவங்க 25 முன்ன லாஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறாங்க. ஓகே, அதில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணுமா வேணாமான்னு திமுகவில் ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்குது. வேண்டாங்கிறாங்க ஒரு செக்ஷனு, வேணுங்கிறாங்க. பட் சிஎம் தான் டிசைட் பண்ணுவார். அவர் ஓகே அவங்க இவ்வளோ கேட்டுட்டாங்க கொடுக்கலாங்கிற மனநிலை இருக்கிற மாதிரி எனக்கு தகவல் தான். இது எதையுமே உறுதிப்படுத்த முடியாது. நீங்கள் ஒருத்தரோட மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் உறுதிப்படுத்த சொல்ல முடியாது. அதுதான் 25லேருந்து 28 மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று வந்த தகவல் வந்து சீட்டு வேணா 30 கூட போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். பட் அது போகுமான்னு எனக்கு தெரியல. 28ங்கிறது காங்கிரஸ்க்கு குட் நம்பர். ஓகே, அது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க எனக்கு சொன்னது, நான் சொல்லலை. இப்போ இன்னொன்று இருக்குல்ல, டிஎம்கேக்கு வந்து ஒரு ஜென்யூன் ரீசனும் இருக்குல்ல. புதுசாக வராங்க, மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, இவங்க பிரேமலதா வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். பட் நான் அங்கே மெசேஜிங் என்னன்னா, அவங்க வந்தால் கூட நான் உங்களுதுலேருந்து குறைக்கல, நான் என்னோட இதை குறைச்சிக்கிட்டு நான் அவங்களுக்கு கொடுத்தேன், எனக்கு இந்த கூட்டணி தான் முக்கியங்கிற மெசேஜ் தான் சிஎம் சொல்ல வர்றாரு. அது வந்து டிஎம்கேக்கு எப்போவுமே இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். டிஎம்கேக்கு பயம் இருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பயம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இல்லை இந்த கூட்டணி ஜெயிக்கணும், அதுக்காக நாம் வந்து கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் பண்ணணும்னு திமுக நினைக்குதுன்னு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். இது இந்த 2 விஷயத்தையும் நான் சொல்கிறேன். எஸ்டிபிஐ உள்ள வராங்க போல இருக்கே சார். இல்லை, எஸ்டிபிஐ வரலாம். பட் அவங்கள பெருமளவில் அவங்கள சேர்த்துக்கிறதுனால யாருக்கும் எந்த பலனும் இல்லைங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னது தான். அவங்க கொஞ்சம் வந்து தி பார்டர் ஃபண்டமெண்டலிசம். ஓகே, டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு தேர்தல் தான் அவரோட போட்டி போட்டாங்க, அப்புறம் அதிமுக அவங்களோட போச்சு ஒரே எலெக்ஷன். ஸோ எஸ்டிபிஐயே கூப்பிடாமல் இருக்கிறது திமுகவுக்கு ஆக்சுவலாக நல்லது. நிறைய இஸ்லாமியர்களே வந்து எஸ்டிபிஐயோட கொள்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாமே வந்து ஃபார்வர்ட் லுக்கிங் அண்ட் ப்ராக்ரெசிவ் முஸ்லிம்ஸ். ஓகே, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் திங்கிங் இருக்கும்.
ஏன்னா அசாதுதீன் ஓவைசி அவர்களுடைய ஏஐஎம்ஐஎம் தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு திமுகவோடு வரலாமா அப்படின்னு நினைச்சப்போ அதை முதலாக எதிர்த்தவர்கள் இஸ்லாமிய கட்சிகள் தான். ஓகே. ஐயூஎம்எலும் திரு ஜவஹர்லால் அவர்களும் ரொம்ப தீர்க்கமாக அதை சொன்னாங்க. ஓகே. ஏஐஎம்ஐஎம் வேண்டாம், அவங்களோட கொள்கை வேற, எங்களோட கொள்கை வேற. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து திராவிட கட்சிகளினுடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு திராவிட கட்சிகளோடு பயணித்து வருகிறோம், எங்களை பிரித்து விடாதீர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஜவஹர்லா அவர்கள் சொன்னார். ஸோ அதனால இங்க வந்து அந்த ஃபண்டமெண்டலிசம்க்கு இடம் கிடையாது தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில். ஏதோ கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருப்பாங்களே தவிர அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அவங்க திராவிட கொள்கையோடு தான் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள், அந்த கொள்கைகளோடு தான் அவங்க இருப்பாங்க. அதுதான் இதுவரைக்கும் நடந்தது, இப்போ அதுதான் நடக்கும். எஸ்டிபிஐக்கு பெரிய அளவில் ட்ராக்ஷன் வந்து டிஎம்கே கொடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார். அவங்களுக்கு ஒரு சீட்டு நீங்கள் கொடுக்கறது ஓகே, சீட்டுன்னு பார்த்தா ஒன்று தான். பட் ஆனால் அவங்க போன இடங்கள்ல இது வரைக்கும் உங்களுக்கு பெருமளவில் எந்த ட்ராக்ஷனும் வந்தது கிடையாது. அவங்களால மற்ற அலையன்ஸ்க்கு எந்த ட்ராக்ஷனும் வந்தது கிடையாது. ஸோ டிஎம்கே குட் ஈஸிலி அவாய்ட் எஸ்டிபிஐ. ஓகே சார். 23 இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்க போகிறாங்க. மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு முஸ்லீம் லீக்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அதாவது 1ஆம் தேதிக்குள்ளார முடிச்சிருவாங்களா சார்? சிஎம் உடைய பர்த்டேக்குள்ள முடிச்சிருவாங்களா அல்லது மார்ச் 8 வரைக்கும்? அப்படிப்பட்ட ஒரு டெட்லைன் எல்லாம் வச்சு பண்ண முடியாது. ஓகே தாமரை, ஏன்னா நீங்க வந்து புஷ் பண்ண முடியாது. புரியுது. இப்போ ஐயூஎம்எல் 22ஆம் தேதி வருவாங்கங்கிற தகவல் 22 ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐயூஎம்எல் முதல்ல வருவாங்க, சின்ன சின்ன கட்சிகள்லாம் முதல்ல முடிச்சிருவாங்க. அதுதான் ப்ராசஸ். இவங்களுக்கு எல்லாம் எவ்வளோ சீட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பெரிய கட்சிகள், காங்கிரஸ் முடிஞ்சாதான் திமுகவுக்கு எவ்வளோன்னு தெரியும். ஆமாம். அதனால காங்கிரஸ் அதில் அப்ஜெக்ட் பண்ண முடியாது. வழக்கமாகவே காங்கிரஸை கடைசியாக தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க கூட்டணியில் திமுகவுக்கு அடுத்து பெரிய கட்சி அவங்க தான். ஆமாம். ஓட் ஷேர். ஸோ இந்த முறை காங்கிரஸுக்கு முன்னால் தேமுதிகவை முடிச்சுட்டு காங்கிரஸை கூப்பிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இமீடியட்டாக பண்ண மாட்டாங்க, கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. ஸோ அது பண்ணணும். ஸோ ஒரு வேளை போன முறை மாதிரி பேக் சேனலில் முடிச்சுட்டு இந்த முறை எல்லாரையும் கூப்பிட்டு அன்றைக்கே கையெழுத்து போட சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் முதல்ல ஐயூஎம்எல்ல கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்ச் 8 திமுக மாநாட்டில் ராகுல் காந்தி எதிர்பார்க்கலாமா? இல்லை, அது டிஎம்கே தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து திமுகவினுடைய மாநாடு. அது வந்து ஒரு செக்குலர் ப்ராக்ரெசிவ் அலையன்ஸோடைய கூட்டணி கட்சியினுடைய கூட்டமாக இருந்தால் நீங்கள் ராகுல் காந்தி எதிர்பார்க்கலாமான்னா நிச்சயமாக கூட்டணி அதுக்குள்ளே சைன் ஆகிடுச்சுன்னா எதிர்பார்க்கலாம். பட் அது கட்சியினுடைய மாநாடு. டிஎம்கே அதை எப்படி பண்ண போகிறாங்கங்கிறத பார்க்கணும். ஒருவேளை அவங்க எல்லா கூட்டணி தலைவர்களோடு அன்றைக்கி ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா கூப்பிடலாம். கூப்பிட்டா நிச்சயமாக ராகுல் காந்தி வரணும். வரலன்னா கூட்டணிக்குள்ள கேள்விகள் வரும். பட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காங்கிரஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஒன்ஸ் நம்பர்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க எல்லாரும் திமுகவை புகழ்ந்து பேச ஆரம்பித்து விடுவார்கள். இன்னைக்கு சட்டசபையில் ஓபிஎஸ் அவர்கள் சிஎம் பார்த்துருக்காரு. என்ன சார் மெசேஜில் தெரியலங்க. ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாருன்னு அவருக்கே புரியுதான்னு எனக்கு தெரியல. ஓபிஎஸ் நினைக்கிறத வந்து நாம் டீகோட் பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து. நான் அதை பண்ண விரும்பலை. ஓகே சார். அட்வான்டேஜாக இருப்பாரா ஒருவேளை திமுகவுக்குள்ளே சேர்ந்தா? அது திமுக கூட்டணிக்குள்ள இணைந்து ஒரு சீட்டு 2 சீட்டுக்குள்ள ஓபிஎஸ் வந்தார்னா அது கூட்டணிக்கு டிஸ்அட்வான்டேஜ். கூட்டணிக்கு டிஸ்அட்வான்டேஜ். ஏன் ஓபிஎஸ் சேர்த்தீங்கன்னு கேள்வி கேட்டால் திமுக தினமும் பதில் சொல்லிட்டு இருக்கும். எதுக்கு பதில் சொல்லணும்? உங்கள் கூட்டணி நல்லா தானே இருக்குது, அதை வச்சுட்டு பாசிட்டிவாக போகிறத விட்டுட்டு கிட்டத்தட்ட 3 முறை அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தவர், அந்த கட்சியினோட ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், அந்த கட்சியினோட பொருளாளராக இருந்தவரை கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறாங்க. ஆனாலும் விருப்பப்படுறாரு போல இருக்கே சார். அவர் விருப்பப்படலாங்க. அவர் முதலமைச்சர் பதவி கூட தான் விருப்பப்பட்டார். அதுக்காக அவர் விருப்பப்பட்டதெல்லாம் கொடுக்க முடியுமான்னு இது வந்து திமுக முடிவு பண்ணலாம். ஆனால் ஒரு பத்திரிகையாளராக அவரை சேர்க்கறதுல எந்த ஒரு அட்வான்டேஜும் டிஎம்கேக்கு கிடையாது. சசிகலா வந்தால் சேர்த்துப்பாங்களா திமுக? நிச்சயம் மாட்டாங்க. அப்போ ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் நீங்கள் எங்கே வந்து நீங்கள் கோட்டை பிரிக்கிறீங்க? 2 பேரும் ஒன்று தானேங்க. சசிகலா அவர்கள் கூட ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன சொல்கிறது ஷேடோவாக இருந்தவங்க. இவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் 2 முறை முதலமைச்சர் ஆகும்போது இவரை தாங்க சூஸ் பண்ணாங்க. ஏதோ ஓபிஎஸ் அவர்களுடைய சப்போர்ட்டர் ஒரு எம்எல்ஏ ராமச்சந்திரன் நினைக்கிறேன், குன்னம் ராமச்சந்திரன், அவர் வீட்டில் கேட்டாங்கல்ல, அம்மா ஃபோட்டோ ஜெயலலிதா ஃபோட்டோ கழட்டிட்டு வேற ஃபோட்டோ மாட்டுவீங்களான்னு. அதே கேள்வியை வேறு யாராவது ஓபிஎஸ்ஸை கேட்டுற போகிறாங்க.
அது ஏன்னா அவரை முதலமைச்சராக இருந்தவருங்க 3 முறை. நீங்கள் கூட்டணிக்கே போகக்கூடாதுங்கிற அந்த கட்சியில் போய் சேர்றதும் சேராதும் அது உங்கள் விருப்பம். சரி, என்ன கொடுத்துட போகிறாங்க பதவி பெருசா? அப்போ நீங்கள் அப்போ வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டான சிக்னல்ஸை தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் பேசினோம்னா பர்சனலாக பேசுகிற மாதிரி இருக்கும். அதற்கெல்லாம் நான் உடன்படலை. 24 சசிகலா பசும்பொன்னில் ஒரு கட்சி அறிவிக்க போகிறாங்கிற ஒரு நீங்களே எழுதியிருந்தீங்க. எல்லாரும் இல்லை, நான் கட்சின்னு எழுதலை, ஒரு அமைப்பு எதுவும் ஆரம்பிக்க போகிறாங்கிற டோன்ல எழுதி மெசேஜே கொடுக்க போகிறாங்கன்னு எழுதியிருந்தேன். என்ன சார் பிளான்ல இருக்காங்க? அமைதியாக இருந்து அவங்க என்னன்னா, போன முறை ஒதுங்க சொன்னீங்க, ஒதுங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னை கண்டுக்கவே இல்லை. ஓகே, இது நியாயம் இல்லை, எனக்கு ஒரு 2 சீட் கொடுங்க என்டிஏல. அப்போ பாஜகவுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் மெசேஜ் கொடுக்குறாங்க. டிடிவி தினகரனை சேர்த்துக்கிட்டீங்க, என்னையும் சேர்த்துக்கோங்க, எனக்கு ஒரு 2 சீட்டு கொடுங்க, என்னை நம்பி 2 பேர் 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணம். அவங்க ஒன்ஸ் கட்சி ஒரு அமைப்பாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதிமுகவினோட பொதுச் செயலாளர் அப்படின்னு அவங்க சொல்லிக்கவே முடியாது. ஸோ இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு வந்துட்டாங்க ஒரு இடத்துக்கு. அதிமுக வந்து இப்போதைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லைங்கிறத ஒரு காலத்தில் அவரை சேலஞ்ச் பண்ணவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு அவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியுது. சார், நீங்கள் எப்போதுமே சொல்லுவீங்க சார், ஜேர்னலிஸ்ட் எப்போதுமே வந்து அனலிட்டிக்கலாக தான் பேசணும், திங்க் பண்ணணும்னு சொல்லுவீங்க. நான் மறுபடியும் உங்ககிட்ட ஹைப்போதெட்டிக்கலாகவே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். விஜய், சசிகலா, ஓபிஎஸ், அதே போல் நம்ம பெரியவர் ராமதாஸ், பண்ருட்டி ராமச்சந்திரன், இவங்க எல்லாரும் இணைய வாய்ப்பு இருக்கா? இவங்க எல்லாம் விஜயோட இணைஞ்சாங்கன்னா அது விஜய்க்கு நெகட்டிவ் இமேஜ், விஜய்க்கு பாசிட்டிவ் இமேஜ் கிடையாது. ஓகே, விஜய்க்கு பாசிட்டிவ் இமேஜ் கிடையாது. காங்கிரஸ் போச்சுன்னா விஜய்க்கு பாசிட்டிவ் இமேஜ். இப்போ நீங்கள் சொன்ன யாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் இமேஜான ஆட்கள் கிடையாது. இவங்க எல்லாருக்கும் வேறு வழி இல்லாமல் விஜய் கிட்ட போனாங்கன்னு விஜய் அவர்களுக்கு வந்து அது பேகேஜாக தான் முடியும். ஓகே, அதே ராமதாஸ் அவர்கள் என்டிஏக்கு போனார்னா அது என்டிஏக்கு பேகேஜ் கிடையாது, அது என்டிஏக்கு பாசிட்டிவ். சசிகலா அவர்கள் வந்து என்டிஏக்கு போனாங்கன்னா அது என்டிஏக்கு ப்ளஸ் பாசிட்டிவ். ஆனால் இவங்க எல்லாரும் விஜய் கிட்ட போனாங்கன்னா அவங்க விஜய்க்கு பேகேஜ், நிச்சயமாக பேகேஜ் தான். இந்த வார்த்தை கடுமையாக இருந்தாலும் அதுதான் உண்மை. இது ஹைப்போதெட்டிக்கலுங்கிறத விட இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயமா நான் பார்க்குறேன். விஜய் அவர்கள்கிட்ட அவங்க போனாங்கன்னா விஜய்க்கு பேகேஜ் தான். எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணுங்க. யாருமே கூப்பிடாத இடத்துல தானே நீங்கள் வந்தீங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியுது இல்லை. காங்கிரஸ் வந்தால் விஜய்க்கு பெரிய ப்ளஸ், அதையும் நான் தான் சொல்கிறேன். காங்கிரஸ் வர்றது பெரிய ப்ளஸ். எலெக்ஷன் டைம் ரொம்ப நெருங்கிடுச்சு, ஆனாலும் தாவேகா ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்காங்களே சார். எந்த ஒரு பெருசாக அந்த கட்சியில் எந்த ஒரு ஹேப்பனிங் நடக்கிற மாதிரியே நமக்கு தெரியலையே சார். இப்படியே போனால் என்ன பண்ண போகிறாங்கிற கேள்வி நமக்கு இருக்குல்ல சார்? எனக்கும் இருக்குது. அவங்க தான் பதில் சொல்லலாம் அந்த கேள்விக்கு. தெரியல அவங்க என்ன ஐடியா வச்சுருக்காங்கன்னு தெரியல. எல்லா தலைவர்களும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அதே சமயம் முதலமைச்சர் வந்து கட்சி பணியிலையும் ஈடுபடுறாரு, அரசு பணியிலையும் ஈடுபட்டுருக்காரு. அரசு பணி இன்னைக்கோட முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட். இன்னும் பெருசாக கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது, பெருமளவுலலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதில் முடிச்சிருவாங்க இன்னும் ஒரு 3-4 நாளில். அடுத்து 28ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிருவாங்க. ஓகே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இன்னைக்கோட அரசாங்க பணி அவருக்கு என்ன இருக்கோ அசம்பிளிலாம் முடிஞ்சிருச்சு. எஸ், அவரும் கட்சி பணியில் ஈடுபடுறாரு, கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாரு, தினமும் செய்தியில் இருக்கிறார். எஸ், இல்லை செய்தியிலேருந்து மிஸ் ஆகுறது விஜய் அவர்கள் மட்டும்தான். அவங்க சொல்லலாம் விஜய் அவர்கள் வீட்டில் இருந்தாலும் எல்லாரும் அவரை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு, அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் விஜய் அவர்களுடைய முகம் மக்களுக்கு பரிச்சயமாகணும், அரசியல்வாதியாக பரிச்சயமாகணும். அவர் எல்லார் வீட்லேயும் இருக்கிறாருங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது, எல்லார் வீட்லேயும் விஜய் படம் பார்க்குறோம். ஆமாங்க, உண்மை அதுதான். ஆனால் அவர் வந்து வெளியில் வந்து அரசியல் கருத்துக்களை பேசணுங்கிறதுக்கு தான் அரசியல்வாதி அப்படிங்கிற அந்த டேகை அவரே எடுத்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பேசணும், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. முதல்ல இருந்து நான் சொல்லிக்கிட்டே வர்றதான், விஜய் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கணும், விஜய் மக்கள்கிட்ட நிறைய பேசணும், விஜய் மக்களோட மக்களாக இருக்கணும், விஜய் அவர்கள் மக்கள் பிரச்சனைகளை பேசணும். ஓகே, அவ்வளவுதான். வேறு எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு விஜய் அவர்கள்கிட்டேருந்து கிடையாது. மக்கள்கிட்ட அவர் பேசணும், மக்களோட மக்களாக இருக்கணும், பஸ்ஸை விட்டு கீழே இறங்கணும், அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நன்றி சார். நன்றி.